வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளை எப்படி நாம் எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்று பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளுடைய மொத்த எண்ணிக்கை 25. இந்த 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாநகராட்சிகள் தான் இருக்குது. ஒரு 15 மாவட்டங்களில் மாநகராட்சிகளே கிடையாது. 15 மாவட்டங்களில் மாநகராட்சி கிடையாது. மிச்சம் இருக்கிற 25 மாநகராட்சிகள் 23 மாவட்டங்களில் காணப்படுது. 15 மாவட்டங்களில் மாநகராட்சியே கிடையாது. 23 மாவட்டங்களில் 25 மாநகராட்சி இருக்குது. அப்போ 2 மாவட்டங்களில் 2 மாநகராட்சிகள் வீதம் உண்டு. ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் இருக்குது. ரெண்டாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சியில் ஒன்று திருவள்ளூர் மாநகராட்சி, ரெண்டாவது ஆவடி மாநகராட்சி. தஞ்சாவூரில் இருக்கிற 2 மாநகராட்சி எதுனா, ஒன்று தஞ்சாவூர் மாநகராட்சி, அதுக்கு அடுத்தது கும்பகோணம் மாநகராட்சி. இதில் பிற மாநகராட்சிகள் எதுன்னு பார்க்கும்போது ஒன்று சென்னையில் ஒரு மாநகராட்சி இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு மாநகராட்சி இருக்குது, செங்கல்பட்டில் தாம்பரம் மாநகராட்சி இருக்குது. அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை மாநகராட்சி, வேலூர் மாநகராட்சி, அதுக்கடுத்தது கடலூர் மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சி, அதுக்கடுத்தது இங்கே திருச்சி மாநகராட்சி, கரூர் மாநகராட்சி, தஞ்சாவூர் மாநகராட்சி. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது சிவகங்கையில் காரைக்குடி மாநகராட்சி, அதுக்கடுத்தது மதுரை மாநகராட்சி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாநகராட்சி. அதுக்கு அடுத்தது அப்படியே பார்க்கும்போது திருநெல்வேலி மாநகராட்சி, சிவகாசி மாநகராட்சி, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி மாநகராட்சி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது நாகர்கோவில் மாநகராட்சி. இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 மாநகராட்சிகள் உள்ளன. அதில் 1968 சென்னை மாநகராட்சி தொடங்கப்பட்டது. 1971 மதுரை மாநகராட்சி, 1981 கோவை மாநகராட்சி, 1997 3 மாநகராட்சிகள், 2008 4 மாநகராட்சிகள், 2014 2 மாநகராட்சிகள், 2019 3 மாநகராட்சிகள், 2021 மொத்தம் 6 மாநகராட்சிகள், 2024 4 மாநகராட்சிகள் என மொத்தம் 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன.